வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் தீபன். திருச்சி, சேலம், கரூர் அண்டு புதுக்கோட்டை இந்த 4 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொடுக்குற பொங்கல் பரிசை தாண்டி ஸ்பெஷலாக கிஃப்ட் ஹேம்பர்ஸ் தராங்க. அதாவது நம்ம திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம KN நேரு அவர்கள் கிட்டத்தட்ட பொங்கல் பரிசு 3000 மதிப்புள்ள பொங்கல் பரிசு தராங்களாம். அது அந்த கிஃப்ட் ஹேம்பரில் இவங்க ஃபோட்டோஸும் மென்ஷன் ஆகி வருது. யாரோட ஸ்டிக்கர்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ, நம்ம டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ, அப்புறம் KN நேரு அவர்களுடைய ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் KN நேருடைய மகனான அருண் MP அருண் அவர்களுடைய ஃபோட்டோ. இவங்க 4 பேர்த்தோட ஃபோட்டோ அதில் மென்ஷன் ஆகி அங்கே கிஃப்ட் ஹேம்பர்ஸ் தராங்க. திருச்சியில் கிட்டத்தட்ட 23 வார்டு அவங்க KN நேரு அவர்களுக்கு வருது. அந்த வார்டு ஃபுல்லாக ஒரு நபர் விடாமல் எல்லாத்துக்கும் கிஃப்ட் ஹேம்பர் தரதா சொல்லியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஆல்ரெடி 70% கொடுத்து முடிச்சிட்டாங்களாம். அந்த கிஃப்ட் ஹேம்பரை மக்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா, அந்த வார்டு கவுன்சிலர்கிட்ட DMK மெம்பர், அந்த மெம்பர்கிட்ட எல்லா மக்களுக்கும் போய் சேருதுங்க அந்த டிஸ்ட்ரிக்டில். அதாவது DMK ஓட்டர்ஸ்க்கு மட்டும் போகல, DMK ஆகட்டும் ADMK ஆகட்டும், அவங்க என்ன பார்ட்டிக்கு ஓட் போடுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே போகுது. அது மட்டும் இல்லைங்க, போயிடுச்சான்னு தனிப்பட்டு என்ஷூர் பண்ணுறாருங்க நம்ம KN நேரு அவர்கள். ப்ரீமியம் குவாலிட்டியில் தராங்க அந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம். என்னென்ன இருக்குன்னா உள்ள டம்ளர், கரண்டி, அப்புறம் சாப்பிட்ற பிளேட்டு, இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற தலைவன் தலைவி அவங்களுக்கு வேஷ்டி, ஷர்ட், பேண்ட், அது மட்டும் இல்லாமல் சாரீ, இது எல்லாம் ஒரு பாக்ஸ் பண்ணி கிஃப்ட் ஹேம்பராக தராங்க. நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் தராங்கங்க. அதுதான் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். DMK மட்டும் இல்லைங்க, ADMKவும் தராங்க. நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 800 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பரை 85 பஞ்சாயத்துக்கு தராருங்க. 85 பஞ்சாயத்துனா அந்த 85 பஞ்சாயத்தில் வாழும் 80,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தராரு. ஒரு அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, நெய், இந்த மாதிரி நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நல்ல குவாலிட்டியில் தராருங்க. KN நேரு அவர்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கலுக்கு பரிசு தராருன்னா அப்படிலாம் இல்லை, இதுக்கு போன வருஷமும் தந்திருக்காரு. அதாவது இந்த அளவுக்கு ப்ரீமியமாக தரல, பேசிக்கான திங்ஸ் அவர் தந்துட்டு இருந்திருக்காரு. DMK டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அன்பழகன் அவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரவுண்ட் லெவலில் இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி நிர்வாகம் இந்த கிஃப்ட் தரதா சொல்லியிருக்காரு. சேலமில் பார்த்தீங்கன்னா நம்ம டூரிசம் மினிஸ்டரான ராஜேந்திரன் அவர்கள் நார்த் சேலத்தில் கிட்டத்தட்ட அவரும் 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பரை அங்கே இருக்கிற தொகுதி மக்களுக்கு தராரு. அது எப்படி விநியோகம் பண்ணுறாங்கன்னா, கூட்ஸ் வண்டி மூலியமா போய் வீடு வீடாக தராருங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம KN நேரு அவர்கள் என்ஷூர் எப்படி பண்ணுறாருன்னா, டோராக போய் இந்த டெலிவரி கொடுக்குறாங்க நம்ம DMK ஆட்கள். அதுவும் இல்லாமல் சேலத்துலேயே அதே மாதிரி தான் புதுக்கோட்டை அமைச்சரான ரகுபதி அவர்களும் 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க, எல்லா மெம்பருக்கும் போயிடுச்சா, எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தடைதான்னு. ஏன்னா இவங்க DMK ஓட்டர்ஸ், ADMK ஓட்டர்ஸ், இல்லை மற்ற கட்சி ஓட்டர்ஸ் அப்படி எதுவும் பார்க்கல, எல்லாத்துக்கும் போகணும்னு என்ஷூர் பண்றாங்க. நம்ம KN நேரு அவர் எப்படி என்ஷூர் பண்றாங்கன்னா, அவங்க வார்டில் ஒரு ஸ்லிப் கொடுத்துட்றாங்களாமா. அந்த ஸ்லிப்ல அவங்களுடைய டீட்டெயில் ஃபில் ஆகி அவருக்கு வரணும். ஸோ இதை ஒரு க்ரைட்டீரியா வச்சு KN நேரு அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு. இதே மாதிரி சேலம் அண்ட் புதுக்கோட்டையில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்தந்த வீட்டு ஒரு வீட்டினுடைய வீட்டு தலைவன் ஆர் தலைவி யாரோ ஒருத்தரோட ஃபோன் நம்பர், நேம், அப்புறம் அந்த வீட்டோட டோர் நம்பர், இதை வாங்கிட்டு ரேண்டமாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்களாமாங்க. மக்களே, நம்ம எல்லாரும் இதை நல்லா உற்று நோக்கணும். ஏன்னா இத்தனை வருஷமாக பொங்கல் பரிசே தராத கவர்மெண்ட் 3000 ரூபாய் பணம் தராங்க. அது போக லோக்கலில் இருக்கிற MLA அமைச்சர்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு கிஃப்ட் ஹேம்பர் தராங்க. DMK ADMK இனி பாருங்க, இனி எல்லாரும் போட்டி போட்டு தருவாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பொங்கல், இது இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ மக்களை கவரப் பண்ணும் இல்லையா. இவங்க DMK நிறையா விஷயங்கள்ல இது பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் மறைக்கிறக்கும், அதையெல்லாம் நம்மளை மறக்க வைக்கிறக்கும் இந்த மாதிரி 4-5 விஷயத்த பண்ணி இது மூலியமாக விளம்பரம் தேடி, இது மூலியமாக 4-5 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விளம்பரம் தேடுறாங்க DMK அரசு. DMK மட்டும் இல்லைங்க, எல்லா அரசியல் கட்சியும் இதைத்தான் பண்ண போகிறாங்க. அவங்க அப்பா வீட்டு பாக்கெட்டில் இருந்தால் எந்த ஒரு அரசியல் கட்சி எடுத்துடலைங்க. எல்லாம் நம்ம கட்டுற வரி பணம், வீட்டு வரியாகட்டும், தண்ணி வரியாகட்டும், நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் நம்ம நிறையா பே பண்ணுறோம். இதெல்லாம் எங்கே போகுது? கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டில் இருந்து இவங்க நமக்கு தராங்க. இதை அவங்க தந்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது எந்த அரசாங்கம் வந்தாலும் தரணும், தந்தால் நல்லது. ஏன்னா இவங்க வேற ஏதாவது விஷயங்களில் நலத்திட்டங்கள் பண்ணியிருந்தா நம்ம இது அவங்க தரலினாலும் பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு விலைவாசி குறைஞ்சிருக்கும், நம்ம கொஞ்சம் பொருளாதார நிலைமையில் இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் இவ்வளோ கடன் இருந்திருக்காது. அதாவது 4500 கோடியாக இருந்த கடனை இப்போ 9000 கோடியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்திருக்காது இல்லையா. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் இவங்க பண்ண ஊழல். ஸோ மக்களே, இதை நம்பி யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்த கட்சிக்கு
விருப்பம் இருக்கோ அதுக்காக போடுங்க. காசு வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடாதீங்க, உங்கள் ஓட்டை விற்காதீங்க மக்களே. இவ்வளோ ஊர் சொல்லிட்டோம், நம்ம என்ன கரூர் முக்கியமாக சொல்ல பார்த்தீங்களா? அதாவது கரூர்ல ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்களாமா. அது யாருடைய ஏரியான்னு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில். ஸோ நம்ம செந்தில் பாலாஜி அவர்களும் கரூர் மக்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர் தரதா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, கூடிய விரைவில் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பை.